இப்போ பெண்கள் இந்த யூட்ரஸ் பிரச்சனை, அதிக உதரப்போக்கு, வலிக்காண்டி ஆங்கில மருத்துவத்துக்கு போனாக்கா, ஒரு 60% மகளிருக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி வரக்கூடிய பெண்களுக்கு நம்முடைய மருத்துவத்துல, ஆயுர்வேதத்துல உங்கள்ட்ட வந்தாங்க வச்சுக்கோங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாம, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணாம சிகிச்சை கொடுத்து சரியாக்குறதுக்கு வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்குது. இதுல ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. இப்போ ஓவர் ப்ளீடிங் வருது அப்படின்னா சிலவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலை ஸ்ட்ரெஸ் ஒரு மெயின் காரணமா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் எப்போ பார்த்தாலும் இப்போ டீச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் அதில் 12 ஹவர்ஸ் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நடக்கிறதுல கர்ப்பப்பையோட வீக்கம் அல்லது கர்ப்பப்பை வீக்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்போ அதனால ஓவர் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிப்பாட்டத்துக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம். அல்லது யூட்ரஸை செடேட்டிவ் பண்ற மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. ஸோ இதை எடுக்கும் போதும் அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம தற்பார்த்து கொள்வதற்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது.